மவுண்ட் சைனாயில் வந்து ஆண்டவர் வந்து எல்லார்ட்டையும் பேசுறேன்னு தான் வருவார். ஆண்டவர் இறங்கின உடனே அந்த இடி முழக்கம் நெருப்பு அதெல்லாம் பார்த்த உடனே அந்த மலை அதிர்றதெல்லாம் பார்த்தோன்னே பயந்துருவாங்க. மோசே கிட்ட சொல்லிடுவாங்க, நீ போய் பேசிட்டு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றா எத்தனைன்னு சொல்லு, எனக்கு பயமாக்குது, நாங்க செத்துருவோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லா இடத்துலயும் வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட பேசணும்னு தான் வருவாரு. நம்ம வில்லிங்கா இருக்கணும். பூமி எல்லாம் கெட்டுட்டுச்சு, ஆனா நோவா ரைச்சஸா இருந்தான். அதனாலதான் ஆண்டவருடைய கண்ணு நோவா மேல போகுது. சோ நம்ம இந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண முடியாது. நான் இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதாங்கிறாங்க, அதனால எல்லாரும் இருந்தாலும் நோவா இருந்தார் பேர் ரைச்சஸா. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளாலையும் இருக்க முடியும். கஷ்டமா இருக்கும், ஆனா நம்மளால இருக்க முடியும். God is always searching for people he can use, who he can like connect with. ஆண்டவர் வந்து க்ளோஸ்ட் ஆஃப் எல்லாம் இல்ல. நமக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நம்ம கிட்ட என்கேஜ் பண்ண விதம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அண்டர் த நியூ கவர்னன்ட் வந்து நம்ம எல்லாரையும் like he calls us sons and daughters. So we have that authority like we have that, you know, அந்த உரிமைன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த உரிமையில நம்ம போய் அப்பான்னு போய் கூப்பிட்டு நிக்கலாம். நம்ம we can have that relationship with God. நீ எவ்வளவு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறிய உடனே அவ்வளவு வந்து உங்ககிட்ட அவர் க்ளோஸா நெருங்கி பேச ஆரம்பிப்பார்.